எனக்கு நேற்றுக்கு வேறு வீடியோவே போடலைங்க. நேற்றுக்கு ஹரிக்கு அட்மிஷனுக்காக ஸ்கூலுக்கு போயிருந்தேன், 11வது அட்மிஷனுக்கு. நானும் ஹரியும் தான் போனோம். அப்பா வேண்டான்ட்டு விட்டுட்டு போயிட்டேன். ஏன்னா வேலை வேறு எடுத்து பொண்ணுக்கு வெளியில் போய் அப்படின்னு. சரி நீங்கள் வேலையை செஞ்சிட்ருங்க, நாங்களே போயிட்டு வர பஸ்ஸுக்கே போய்க்கிறோம், அதுக்கு என்ன அப்படின்னு. இப்போ நானும் ஹரியும் பஸ்ஸுக்கே போயிட்டோம். அது பள்ளிக்கூடமெல்லாம் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப் விட்டு ரொம்ப தூரம் வேறு இருக்குதா, எல்லாம் நடந்து போகிறதா இருக்குது. ஐயோ உண்மையிலும் சரியான சலுப்பு. சாயந்தரம் ஆகிப்போச்சு, 6 மணி பக்கம் ஆகிப்போச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு நான் ஒன்றுமே பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்துச்சு, எந்த ஸ்கூலில் அட்மிஷன் போட்டேன்னு கூட அண்ணனுக்கு தெரியாது. சொல்லவே இல்லை. சரியான சலுப்பா, நீ சோறு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் போங்க, காலெல்லாம் வலிக்குது தாங்கவே முடியல அப்படின்ட்டு படுத்துக்கிட்டேன். அப்புறம் காத்தால் 11 மணி பக்கம் ஆகிப்போச்சு. அப்புறம் தான் அண்ணன் எழுப்பி தான் எழுந்திரிச்சிட்டு அப்புறம் பல்ல வலிக்கு மூஞ்சி கழுவிட்டு காப்பி குடிச்சு போட்டு அப்புறம் அப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் நேற்றுக்கு என்ன நடந்துச்சு, எங்கே போனோம், எங்கே வந்தோம், அப்புறம் எதில் அட்மிஷன் போட்டோம், ஃபீஸ் எவ்வளோன்னு இதெல்லாம் பற்றி அப்புறம் அண்ணன்கிட்ட காத்தால் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் தான் சோறே பார்த்திங்கன்னா 1 மணி பக்கம் ஆகிடுச்சு. சோறுதுங்கிறது காத்தால் சோறை. அப்போ தான் சோறுதுன்ட்டு அப்புறம் சித்தை உட்காந்துருந்து அதுக்குள்ளே ஊர்லேருந்து ஃபோன் வந்துருச்சு. இங்கே 2வது அக்கௌண்ட்டில் மாறி நோம்பி நாளைக்கு, அப்புறம் இன்றைக்கி தீர்த்தத்துக்கு போவாங்க பொழுதோட. பெரியவனும் ஊர்லேருந்து வந்திருக்கிறான், பெரிய சென்னையில் வேலையில் இருக்கிறானா, அப்புறம் அவனும் வந்திருக்கிறானா. அதனால் உடனே எங்கள் பாப்பா ஃபோன் பண்ணிட்டேன். பாப்பா வந்து பெரிய கோட்டிலேருந்து சின்ன கோட்டுக்கு அப்படியே வந்துட்டா. 4 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவள் வந்துட்டு அப்புறம் அவள் தான் ஃபோன் பண்ணி டே வாடா பொழுதோட தீர்த்தத்துக்கு போல் வாடான்னு ஒரே ஓரியாட்டம். அப்புறம் அதனால் ஹரிப்பு கிளம்பிட்ட பிள்ளை ஊருக்கு போயிட்டான். அப்புறம் அதனால் சரி நான் அவனை ரெடி பண்ணி வேணுங்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து, அப்புறம் அவளுக்கு நோம்பிக்கு போட்டுக்கிறதுக்கு துணின்னு அப்புறம் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அது குளிச்சுட்டு கிளம்பிருச்சு. நான் பாருங்கள் வீடியோ எடிட் பண்ணுற ஞாபகம் இல்லை, அதாவது வீடியோ இல்லைங்கிற ஞாபகம் இல்லாத அசால்ட்டாக இருந்துட்டேன். அவனும் போயிட்டானா. அப்புறம் தான் டக்குன்னு ஞாபகம் வச்சு ஐயோ மணி 4:30 பக்கம் ஆகி போச்சே, வீடியோ வேறு இன்னும் போடவே இல்லை, நேற்றுக்கும் போடாது விட்டுட்டுமே இன்றைக்கும் போடாது இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா வீடியோவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது, இது பழைய வீடியோ தான். அன்றைக்கி இந்த பாக்க குழம்பு வச்சோம்ல அந்த அன்றைக்கி எடுத்த வீடியோ தான், அது விளாக் மாதிரி எடுத்தோம்ல அது. சரி அதையவே எடிட் பண்ணி போட்டலாம் அப்படின்னு அப்புறம் இன்றைக்கி அதைத்தான் எடிட் பண்ணிகிட்ருக்கிறேன். என்ன நானும் தான் நினைக்கிறேன் எல்லா நாளும் ஒரே நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ அனுப்பிச்சிடலான்னு. ஆனாலும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இப்படி லேட்டாகி போயிடுது. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாள் கழித்து அக்கா வீட்டில் எடுக்கிற வீடியோ தான் வரும்னு நினைக்கிறேன். பெரிய அக்கா வீடு மாதிரி சின்ன அக்கா வீடெல்லாம் ரொம்ப அப்படி காட்டுக்குள்ளார சாலை வீடெல்லாம் இல்லை, அவங்க ஊருக்குள்ளார தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் வீடும் பார்த்திங்கன்னா அதாவது பக்கமாக கட்டின வீடு தான். அட்டை வீடு. அதனால் அந்தளவுக்கு வீடு இருக்காது. நீங்கள் வீட்டை அப்படி எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் இங்கேயும் ஜாலியாக இருக்குது. இங்கேயும் எல்லாருமே வருவாங்க, எல்லா அக்கா தங்கச்சின்னு எல்லாருமே வருவாங்க. இங்கேயுமே ஜாலியாக இருக்குது, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த அக்கா வீட்டு எப்படின்னா நாங்கள் அங்கேயே ரொம்ப வருஷம் குடியிருந்தோம். ஸோ எங்களுக்கு அது ரொம்ப பழக்கப்பட்ட ஊர். ஒரு 8 வருஷம் 9 வருஷம் அங்கே இருந்திருப்போன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த ஊர் எங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஊர் தான். எந்த அளவுக்கு வீடியோ எடுக்க முடியுதுன்னு தெரியல, எடுக்கிற அளவுக்கு எடுத்து போடுறேன், நீங்கள் பாருங்கள். அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், நான் அக்கௌண்ட்டில் இருந்தாலும் வீடியோ போடுறேனല്ലോ, அது உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு சொல்லுங்கள்.